நம்ம வந்து HTML ப்ரோக்ராம் எப்படி பேசிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அது வந்து முதல்ல நோட் பேடில் செய்கிறோம். நம்ம மோஸ்ட்டாக வந்து இதில் டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம எப்போயுமே வந்து HTML டேகை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். அடுத்து நம்மளோட என்ன செக்ஷனில் போட போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். நான் ஹெட்டில் மென்ஷன் பண்ணுறேன் முதல்ல. அடுத்தது அதில் வந்து நான் டைட்டில் கொடுக்குறேன். நம்ம நிறையா விஷயம் கொடுக்கலாம். நான் பேசிக்குங்கிறதுனால டைட்டில் முதல்ல கொடுக்குறேன். நான் வந்து டைட்டில் வந்து மை அப்படின்னு இருக்கணும். அதுக்காக இப்போ வந்து ஒன்று ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் பேக் / கொடுத்துட்டு டைட்டில் க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்தது நம்ம இங்கேயே ஓப்பன் பண்ணியிருந்தது நம்ம இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஹெட்டு. அடுத்த செக்ஷன் வந்து நம்ம இது பண்ண அடுத்த செக்ஷனில் நான் எழுத போகிறது வந்து பாடி செக்ஷன். பாடி செக்ஷனில் எனக்கு அவ்வளோவா பெரிய பாடியெல்லாம் வேணாம். இது முதல் ப்ரோக்ராமுங்கிறதுனால நான் வந்து கம்மியாக பாடியை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த பாடியை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா, நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் HTML டேக் ஓப்பன் பண்ணால் நம்ம க்ளோஸ் பண்ணல. அதை நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். வந்து நான் இங்கே சேவ் ஆஸ் கொடுத்துட்டு எனக்கு எங்கே வேணுமோ நான் அதை வந்து சேவ் பண்ணிப்பேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இதுதான் என்னோட வெப்பேஜ். மேலே வந்து இப்போ அவுட் ஆஃப் பிக்சர் போயிடுச்சு. மேலே வந்து மைன்னு நம்ம போட்டிருந்த ஹெட் செக்ஷன் டைட்டில் வந்து அங்கே இருக்கும். பாடியில் மை போட்டது இங்கே இருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கு.